எல்லா செக்ஷனும் ஆசிரியர் தரும்படியாக ஏலியின் சபையின் போதகர் பாஸ்டர் ஜோயல் முன்பதாய் வந்து ஜெபம் பண்ணுவார். எல்லா கண்களையும் மூடலாம். அங்கங்க அப்படியே இருக்கையிலே அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மகத்துவமான இந்த நாளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இயேசுப்பா, உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய ஆவிக்குரிய மன்னாவை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆண்டவரே நீர் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நாங்கள் வாசித்திருக்கிறோம். உடைய வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே உடைய ஆவிக்குரிய சத்தியத்தை ஆழமாய் புரிந்து கொள்ளும்படியாக அதன்படி ஆண்டவரே நாங்கள் நாள்தோறும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளாய் நாங்கள் நடக்கும்படியாய் உடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரை கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை நடத்துகிறதான ஆண்டவரே கர்த்தாவே என்ற தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே ஊழியக்காரர்களையும் கர்த்தர் தாம் நீர் கனப்படுத்துங்க, ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே கர்த்தாவுடைய வார்த்தைகளை கேட்டு எல்லா ஜனத்தாருக்கும் நாங்கள் ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய தாசைகளை வரவேற்போம். கொஞ்ச நேரம் விழிப்போடு இருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா. எல்லாம் சாப்பிட்ருக்கோம் தெரியும், இருந்தாலும் உற்சாகமாய் சத்தம் ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரமா டைம் இல்லை நமக்கு. ஓகே, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க சாப்பிட்டுட்டோம். சொல்லுங்க சாப்பிட்டுட்டோம். எல்லாருக்கும் தெரியும் தூக்கம் வரும், இருந்தாலும் கர்த்தர் பிரசன்னத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு நம்புறேன். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்களா இந்த சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புறேன், நம்ம யாரும் தூங்க மாட்டோம். ஏன்னா முதல் செக்ஷன் ரொம்ப அற்புதமாய் முடியும், 2வது செக்ஷன் மிக போராட்டத்தில் முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா போராடணும் ஜனங்கிட்ட. அதில் நீங்கள் யாரும் தூங்க மாட்டீங்க. கொஞ்சம் நல்லா கையை தட்டி ஒரே ஒரு பாடலை பாடணும்னு ஆசைப்படுறேன். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. நல்லா கையை தட்டி ஆராதனை ஆராதனை உமக்கே. சத்தமாய் ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை. ஓ எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை விசுவாசமாய் ஐயா, நீரே எனக்காக யாவையும் ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத
மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. உன்னதத்தில் பூமியிலே, இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். சத்தமாய் சொல்லுவோமா? இந்த சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். கடைசி ஐயா ஐயா வாழ்க. ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. நல்ல கரங்களை தட்டி ஐயா வாழ்க. ஓரபல ஹந்தர வதரவோ சட்டல வதரகடனா. ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் ஷப்ரகதரகடனா சந்தலமா சஹந்தரோ லிமனகதரகடனா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. கண்ணமூடி கண்ணமூடி கரங்களை தட்டி வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க சொல்லுங்க, அந்த ரத்தத்தை கொண்டாடுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையும் தட்டி ஆவியானவரே உமக்கு நாங்கள் கனத்தையும் மகிமையும் துதியும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆட்டுக்குட்டியானவர் தாமே. ஆண்டவரே நீ சொன்னீர் சாட்சியின் வசனத்தினாலே உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் சாத்தானை ஜெயித்திருக்கிறோம் என்று நாங்கள் தேவ புத்திரர்களாக நிற்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இனி நாங்கள் ஆண்டவரே பவுல் சொன்னது போல பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்ற ஆண்டவர் நாங்கள் இந்த பகுதியை ஆண்டவரே உம்முடைய கரத்திற்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய ரத்தத்தினாலே இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் என்கிறதை ஆண்டவரை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அப்படியே ரெண்டு கையும் உயர்த்தி ஒரே ஒரு விஷயம். ஹalleluya ஹalleluya. பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹalleluya. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த இரண்டாவது செக்ஷன்லயும் உம்முடைய சித்தம் பூமியிலே செய்யப்படட்டும்பா. ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya இயேசுவே. ஹalleluya
ரெண்டு கையும் உயர்த்தி அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று அப்பா அழகான கண்டதாலே முடிந்ததென்று யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத தேடி வந்த நல்ல நேசரே அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே அம்மாவும் உண்மையா இன்னைக்கு சொல்லுவோமா நானும் தன் பிள்ளை அல்லோ நானும் தன் பிள்ளை அவரை பார்த்து சொல்லுவோமா அப்பா அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் நல்ல மேய்ப்பன் சொல்லி முடிப்போமா நீர்தான் இன்னும் சத்தமாய் நல்ல மேய்ப்பன் நான் உந்த நாட்டுக்குட்டி நானும் உந்தன் நாட்டு நல்ல மேய்ப்பன் நீர்தான். சொல்லுங்க கைய மேல உயர்த்தி நல்லவருப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா நல்லவருப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா தப்பு செஞ்சாக்கா உலகம் வேறுக்குது தப்பு செஞ்சாக்கா சொந்தம் பகைக்குது தப்பு செஞ்சா உலகம் வேறுக்குது ஆனா அவர் பார்க்கிற பார்வைய வேற அவர் திருத்தும் போது அழிக்கணும் அல்ல உருவாக்க திருத்துகிற நல்லவருப்பா எல்லா வாய்களை திறந்து நல்லவருப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா நல்லவருப்பா ஒரு காற்று போல யாரும் இல்லப்பா வசனம் எனக்கு உணவாகும்
பாடுங்க, நீங்க பாடுங்க. என் உயிரான சொல்லுங்க. என் அழகான, என் அழகான, அழகான, அழகான இயேசு, என் அழகான, அழகான, அழகான இயேசு, என் அழகான இயேசு, என் அழகோடு கலந்தீர், என் அழகே நான் உம்மை துதிப்பேன், என் அழகே நான் உம்மை துதிப்பேன். அப்படியே கண்களை மூடி ரெண்டு கை அப்படியே குப்பி, அப்படியே குப்பி, ரெண்டு கையை குப்பி தலையை வானத்துக்கு நேராய் அண்ணாந்து பார்த்து, உன் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையில் வந்து ஆவிக்குரிய மகிமை பரிசுத்தம் என்கிற அழகை கெடுத்தார்கள். எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ தகாத காரியங்கள், பழக்கங்கள், காட்சிகள் உன் முகத்தில் இருந்த தேவ அழகையே திருடி போட்டுடுச்சு. ஆண்டவரே, அலங்கோலமான இந்த வாழ்க்கையில நீர் வாங்க ஆண்டவரே, என்னை அழகுபடுத்துங்க ஐயா. சொல்றீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா? 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 இந்த ரெண்டாவது செக்ஷன்லயும் சரி, இந்த நேரத்துல ஆவியானவர் அன்புடன் அழைக்கிறார். ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் வந்த ஆண்டவரே, மறுபடியும் வரப்பா, என்ன அலங்கரிங்க ஐயா. நிம்மதி இல்லாம போச்சு, காரணம் ஆவிக்குரிய அழகை இழந்தாய். சந்தோஷம் இல்லாம போச்சு, ஆவிக்குரிய அழகை இழந்தாய். எடுக்கிற முடிவுல உறுதி இல்லை, ஆவிக்குரிய அழகை இழந்தாய். அந்த ஆவிக்குரிய அழகாகிய பரிசுத்தம் உனக்குள்ள இருந்திருந்தால் இன்னைக்கு நீ தவிக்கிறிய, அது இருந்திருக்காதா? ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லி என்ன மறுபடியும் அழகுபடுத்துங்க. நீங்கள் எப்படியெல்லாம் அழுகணும்னு தோணுதோ அழுங்க, இல்லை முட்டி போடணும்னு தோணா முட்டி போடுங்க. இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடமாக இந்த நேரத்தை விட்டு கொடுக்குறோம். தேவ புத்திரர்கள் ஏதோ நாங்கள் ஒரு திட்டம் போட்டு வட்டம் போட்டு இல்லை, அவர் என்னத்தை செய்ய சொல்கிறாரோ வந்து உங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் செய்ய சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்த பணியை முடிச்சு நாங்கள் போக வந்திருக்கிறோம். அதனால் இந்த நேரத்தில் உணர்த்தப்பட்டு நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பேசி கண்ணீர் விட்டு அழுது இழந்த அந்த பரிசுத்த அழகையும் அலங்காரத்தையும் எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடி பெற்றுக்கொள்ளுவோமா? தாழ்த்தலாமே. தாழ்மை உள்ளவர்களிடத்தில் கிருபை இருக்கிறது, தங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோமே. வந்தேனே வந்தேனே உந்தன் பாதம் மீண்டுமாக, என்னை நீரேற்று கொண்டு மீண்டும் வனையுமே. வந்தேனே வந்தேனே உந்தன் பாதம் மீண்டுமாக, என்னை நீரேற்று கொண்டு மீண்டும் வனையுமே. சொல்லுங்க. வந்தேனே வந்தேனே உந்தன் பாதம் மீண்டுமாக, என்னை நீரேற்று கொண்டு மீண்டும் வனையுமே. நீங்க சொல்லுங்க. வந்தேனே 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 உந்தன் பாதம் மீண்டுமாக,
நீர் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அணையுமே. என்னை நீர் ஏற்றுக்கொண்டு மீண்டும் வணையுமே. உடைந்து போய் வந்துள்ளேன், என்னை புதிதாக மாற்றுமே. உடைந்து போய் வந்துள்ளேன், என்னை புதிதாக மாற்றும். உடைந்து போய் வந்துள்ளேன், என்னை புதிதாக மாற்றுமே. உடைந்து போய் வந்துள்ளேன், என்னை புதிதாக மாற்றுவே. அழங்கோளமாகி வந்தேன், அழகாய் மாற்றிடுமே. அழங்கோளமாகி வந்தேன், அழகாய் மாற்றிடுவே. வந்தேனே உந்தன் பாதம் மீண்டுமாக என்னை நீரேற்றுக்கொண்டு மீண்டும் வணையுமே. மனசுல இருந்து அப்பா பார்த்து சொல்லுங்க, ஒத்துக்குன்னு. உடைந்து போய் வந்துள்ளேன், என்னை புதிதாக மாற்றுவே. சத்தம் உயர்த்தி உடைந்து போய் வந்துள்ளேன், என்னை புதிதாக மறுபடி உடைந்து போய் வந்துள்ளேன், என்னை புதிதாக ஓரி மாற்றுறதொனகுணோ உடைந்து போய் வந்துள்ளேன், என்னை புதிதாக மாற்றுவே. அழங்கோளமாகி வந்தேன், அழகாய் மாற்றிடுமே. அலங்கோலமாகி வந்து கடைசி ரெண்டு கைய மேல உயர்த்தி வந்தேனே வந்தேனே உன் பாதம் மீண்டுமாக என்னை நீர் ஏற்றுக்கொண்டு மீண்டும் வணையும். நீங்க மாத்திர வாயை திறந்து பாடுங்க. வந்தேனே உன் பாதம் மீண்டுமாக என்னை நீர் ஏற்றுக்கொண்டு மீண்டும் வணையுமே. Thank you daddy. உங்களை விட்டா எங்களுக்கு வேற கதி இல்லப்பா. நாங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் என்ன நடந்தாலும் எங்களுக்கு ஆதாரம் நீங்க தான். எங்கப்பா ஓடுவோம் நாங்கள் தாவீது சொல்ற மாதிரி. எதுவாக இருந்தாலும் ஓடி வந்து உங்ககிட்ட நாங்கள் சொல்லி விடுறோம். எங்கள் அழகு அந்த பரிசுத்தம் மறுபடியும் எங்களுக்கு கொடுத்துருங்கப்பா. ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் ஐயா. எங்களுக்கு கொடுப்பீராக. நம்முடைய அன்பின் கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகச்சு ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே இருக்கிறதுல உட்காந்துப்போம். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக நல்லா கையை மேலே உயர்த்தி அல்லேலூயா. ஓகே, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் நம்மளை அப்படி தொட்டு அப்படி தூக்கி நிற்க வச்சுட்டாரோ எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். இந்த ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அடிக்கடி பேசுகிறதும் உண்டு. என்ன அப்படின்னா, இப்பொழுது நாம் பேசி கொண்டிருக்கிற காரியமும் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களும் ஒரு காலமும் நாங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணதில்லை. எங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, எங்கேயுமே ப்ரிப்பேர் பண்ணி டைரியோ அதையோ எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் போய் அந்த இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. நான் என் பிள்ளைங்கக்கிட்ட எந்தெந்த இடத்துல எதை பேசணுமோ அதை நான் பேசணும் அப்படின்னு நாங்கள் எங்கேயுமே ப்ரிப்பேர் பண்ணி வந்தது கிடையாது. அதனால் நல்லாவே தெரியும் யாருக்கு என்னத்தை பேசணுன்றது அவருக்கு கிளியராக தெரியும். நீங்கள் புரிந்து கொண்டதை இது மற்றவங்கள இடத்துல போய் பேசினா கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியவே முடியாது. வேதத்தில்
லூக்கா 10வது அதிகாரம் 24 வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக் சாப்டர் 10 verse 24. அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு அந்த வார்த்தை. எல்லாம் எடுத்துக்கொள்ளணும், எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. லூக்கா வாசிங்க 10. அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அதை கூடவே சேர்ந்து வாசிச்சங்க? இதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை, அதாவது அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் கேட்கிற காரியத்தையும் பார்க்கிற காரியத்தையும் கேட்கணும் விரும்பி கேட்காம போயிட்டாங்க, பார்க்கணும்னு விரும்பியும் பார்க்காம போயிட்டாங்க என்று சொல்லி யாரை பார்த்து சொல்றார் அப்படின்னா சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றாருங்க? சீஷர்களை பார்த்து. இந்த சீஷர்களுக்கு சொல்றாரு, நீங்க பார்க்கறீங்க, மற்றவங்களுக்கு பார்க்க முடியாது. நீங்க கேட்கறீங்க, மற்றவங்களால கேட்க முடியாது, கேட்டாலும் புரியாது. அல்லேலூயா. இந்த சீஷர்களிடத்துல பேசிட்டே போறாருங்களா? பேசிட்டு போகும்போது யோவான் அதுல 16வது அதிகாரத்தை, ஜான் சாப்டர் 16, அதுல 16வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்து வாசிங்கள. அவரை நோக்கி இதோ நீங்க ரகசியமா ஊமையா பேசாம என்னவா பேசுறீங்க? வெளிப்படையா பேசுறீங்க. பாருங்க, இதே சீஷர்கள் தான் சொல்றாங்க, நாங்க கிளியரா சொல்ல முடியும், நாங்க தெளிவா சொல்ல முடியும், நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, யார் அப்படின்ற வெளிப்பாடு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்து யார் என்கிற காரியத்தை, கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறதான ரகசியத்தை, கிறிஸ்து பேச வேண்டும் என்கிறதான காரியத்தை, கிறிஸ்துவுடைய ஆழங்களை விவரித்து சொல்லுகிறவரும் நல்லா புரிந்து கொண்டவரும் ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் நல்லா புரிந்து கொள்ளணும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும், நிறைய கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொண்ட வரைக்கும் எப்படியா போயிடுச்சுன்னா, ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, என்னை நெருப்பு மாதிரி ஆக்கி எனக்கு கரண்ட் அடிக்கிற மாதிரி மாத்தி என்னை தூக்கி வீசி எரியும். அது மட்டும் தான் தெரியும். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேச வைக்கும், அல்லது தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் மேலோட்டமான அனுபவம். அதனால தான் சொல்றார், அந்நிய பாஷையும் ஒளிந்து போயிடும், தீர்க்க தரிசனமும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்நிய பாஷை பேசுறதுனால நான் பர்ஃபெக்ட் கிடையாது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுனால நான் பர்ஃபெக்ட் கிடையாது. அபிஷேகம் பெற்றுக்கொண்ட இங்க இருந்து என்ன நெருப்பு மாதிரி தூக்கி அங்க வீசி எரிஞ்சிச்சு, அதனால நான் பர்ஃபெக்ட் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவியானவர் வரும்போது நமக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியுங்க? நமக்குள்ள ஒரு கான்சியஸ் இருக்கு. பவுல் சொல்றாரு ரோமர் 9வது அதிகாரத்துல, ஆவியானவர் என்னுடைய மனசாட்சியோடு கூட சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். வாசிச்சிருங்களா? ரோமர் 9வது அதிகாரம். இங்கிலீஷ்ல 1-2 இருக்கும், தமிழ்ல 1 இருக்கும்னு நினைக்கிறேன். மாத்தி மேல கீழே இருக்கும். வாசிச்சிருங்கப்பா. ரெண்டாவதா? தமிழ்ல 2, இங்கிலீஷ். நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ள உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இதே ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களா. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்களா? நம்மளுடைய ஆவியோடு கூட, நம்ம ஆவிதான் நம்ம மனசாட்சி, என்னுடைய ஆவியோடு கூட, என்னுடைய மனசாட்சியோடு கூட ஆவியானவர் இசைந்து என்ன பண்றாரா? சாட்சி கொடுக்கிறார்.
என் ஆவியோடு கூட அவருடைய ஆவி இசைந்து சாட்சி கொடுக்கிறது. என்ன சாட்சி கொடுக்குது அப்படின்னா, அந்த இடத்துல தேவனுடைய ஊழியக்கார் என்கிற சாட்சியும், இந்த இடத்துல நான் தேவனுடைய பிள்ளை என்கிற சாட்சியும் யாரு கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் தாமே. அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசினதுனால நான் தேவனுடைய பிள்ளை அல்ல. தூக்கி விசி எறியப்படுகிறதுனால நான் தேவனுடைய பிள்ளையா மாறிட முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவியானவர் விசிட் பண்றதுக்கும் ஆவியானவர் வாசம் பண்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. புரியுதுங்க? ஆவியானவர் வந்து பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் என்ன பண்ணாருங்க? வருவாரு, வேலையை முடிப்பாரு, போயிடுவார், விசிட் பண்ணிட்டு போவார். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் விசிட் பண்ண கொடுக்கல, நிரந்தரமா உள்ள தங்க கொடுத்தார். யோவான் 15வது அதிகாரத்தில் என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது என் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கும். 15வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிங்களே. யோவான், நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க. இந்த ஒரு வசனத்தை கிறிஸ்தவர்களா நான் அப்படிதான் இருந்தேன். நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா சொல்றார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு அருளை செய்வார். இந்த வசனத்தை நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அதை அட்வான்டேஜாக எடுத்துட்டு, எனக்கு என்னெல்லாம் தோணுதோ இயேசு நாமத்தில் வேணும், எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வேணும், ஆசைப்பட்டதெல்லாம் ஏசப்பா பேர் ஏசப்பா. நல்லா புரிந்து கொள்ளணும். என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். என்னில் இசைந்திருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தாழ்த்தி அவரோடு கூட ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இசைந்திருக்கிற நேரத்தில் என் ஆவியும் அவர் ஆவியும் இசைந்திருக்கும். அப்படி இசைந்திருக்கிற நேரத்தில் அவருக்குள் இருக்கிற மொத்தமும் எனக்குள் வந்து வெளிப்படுத்தப்படும். அவருக்குள் இருக்கிற காரியம் எனக்குள் தெரிந்தபடினால் தெரிந்த காரியத்தை அவர் நாமத்தினால நான் கேட்கிறேன். திரும்ப புரியுதுங்க? ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் தடாகிற மாதிரி தெரியுது. சித்தமான காரியத்தை குறித்து தான் நான் பேசுறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதே இடத்துல ஒரு வசனம் போட்டிருக்கு இல்லைங்களா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்போம் என்று சொன்னால் அவர் செவி கொடுக்கிறார் என்பதே முழு நிச்சயம் அப்படின்றார். திஸ் இஸ் த கான்ஃபிடென்ட் that we have in நம்ம ஏதாவது ஆண்டவர் சித்தத்தின்படி கேட்டா செய்வாரு. நான் சொன்னது போலவே தேவ சித்தம் எப்பொழுது செய்யப்பட முடியும், தேவ சித்தத்தை எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும்னா நான் புத்திரனா மாற முடியும். எப்படி புத்திரனா மாற முடியும்? முதலாவது நான் ஆவியானவரால் நடத்தப்படணும். தாழ்மை, கீழ்ப்படிதல். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த மனசாட்சி ஆதியில படைக்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளணும். முதலாவது மனசாட்சி சுத்த மனசாட்சியா இருந்துச்சு. என்ன மனசாட்சிங்க? பியோர் கான்சியஸ். மனசாட்சி சுத்தமா இருந்தால் அல்லது மனசாட்சி சந்தோஷமா இருந்தால் பேசாது, ஃபீலிங்ஸை உருவாக்கும். எத்தனை பேர் புரியுதுங்க? ஒரு உணர்வு உருவாக்கும். திடீர்னு உங்களுக்கே தெரியாம ஒரு சந்தோஷம் பூரிக்கும், உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் அதாவது சரியான ட்ராக்ல தான் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய மனசாட்சி சந்தோஷமா இருக்கும். உங்க மனசாட்சி சந்தோஷமா இருந்தால் எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும்னா, நீங்க அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்து பொங்கி வழிஞ்சிட்டு இருக்கும், அந்த சமாதானம் பொங்கி வழிஞ்சிட்டு இருக்கும். சுத்த மனசாட்சியா இருக்கும் பொழுது, மனசாட்சி சந்தோஷமா இருக்கும் பொழுது உணர்வுகளை, சந்தோஷத்துக்குரிய உணர்வுகளை, ஃபீலிங்ஸை நமக்குள்ள இருந்து உருவாக்கி கொடுக்கும் நம்ம மைண்டுக்கு. ரெண்டாவது, ஆனா மனசாட்சி எப்போ துக்கமா இருக்கோ அல்லது ரெண்டாவது சுத்த மனசாட்சி தப்பு பண்ணா என்ன மனசாட்சியா மாறுதுன்னா குற்ற மனசாட்சியா மாறும். கில்ட்டி கான்சியஸ். புரியுதுங்க? குற்ற மனசாட்சி என்ன பண்ண சொல்லுங்க. சரி, மனசாட்சி பேசுறதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல கேட்டிருக்குதா? உங்களுக்கு எத்தனை பேருடைய மனசாட்சி பேசி கேட்டிருக்கிறீங்க? என்ன பேசும்? நீங்க பேசலாம். ஆமா, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பாஸ்டர் அம்மா தான் சொல்றாங்க, நீங்க சொல்லுங்களா. மனசாட்சி என்ன பேசும்? கான்ஷியஸ், வாட் வில் கான்ஷியஸ் ஸ்பீக்? என்னம்மா பேசும்? சொல்லுங்க. சொல்றீங்கன்னு நம்ம ஜனங்க தான் அப்படின்னா இங்க சொல்லு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பாதி சொல்லிட்டு அப்படியே மெண்டு முழுங்கிட்டீங்க. சொல்லுங்களேன். மனசாட்சியோட சத்தம் கேட்டாலே நம்மளை என்கரேஜ் பண்ற வார்த்தை வராது. மனசாட்சி பேச ஆரம்பிச்சாலே நீ எங்கேயோ, சொல்லுங்க சத்தமா, தப்பு பண்ணிருக்க. அப்போ எப்போ உங்க மனசாட்சி பேசுறது உங்களுக்கு கேக்குதோ அப்பவே புரிஞ்சுக்கோங்க, நான் எங்கேயோ என்னமோ, சொல்லுங்க, நான் எங்கேயோ என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், தப்பு பண்ணி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. சுத்த மனசாட்சி
இப்போ குற்ற மனசாட்சியா மாறுச்சு. அல்லேலூயா. கில்ட்டி கான்ஷியஸ். இந்த கில்ட்டி கான்ஷியஸ் தவறு செய்து 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 செய்துட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குற்ற மனசாட்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பலனற்று போய் கடைசியில் இந்த குற்ற மனசாட்சி செத்த மனசாட்சியா மாறிடும். என்ன மனசாட்சியா மாறுங்க? செத்த மனசாட்சி. நீதிமொழிகளை சொல்லுது, மனுஷனுக்குள் ஒரு ஆவி இருக்கிறது, அந்த ஆவி கர்த்தருடைய தீபம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவருடைய எண்ணங்களா? தீபம், வெளிச்சம், ஒரு லைட். பிசாசுக்கு நல்லாவே தெரியும், ஒரு மனுஷனுக்குள்ள நல்லா புரிந்து கொள்ளுங்க, பிசாசு வெளியில நின்று கொண்டு டெம்ப்ட் பண்ணுவான், பாவத்தை விளைவைப்பான், இச்சைக்குள்ள விளைவைப்பான். நல்லா கவனமா கேளுங்க. அங்க ஒரு காட்சியை காமிச்சு, இங்க ஒரு காரியத்தை காமிச்சு, இங்க ஒரு பொருளை காமிச்சு, இங்க ஒரு மெட்டீரியலை காமிச்சு, இங்க ஒரு ஆசீர்வாதத்தை காண்பிச்சு, அவன் கண்களில் காண்பிச்சு காதுல கேட்க வச்சு என்ன பண்ணுவான்? இச்சிக்க வைப்பான். நல்லா கவனமா கேளுங்க. அப்போ வெளியில இருந்து கிரியை செய்வான். பிசாசின் கிரியை, பிசாசின் ஆவி மனிதர்கள் மூலியமா. எது வரைக்கும் அவன் கிரியை செய்வான் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற ஒரு மனசாட்சி இருக்கு பாருங்க, இந்த மனசாட்சியை எனக்கு ரொம்ப பெரிய காவல். அது சில சமயம் பேசி நம்மளுடைய மைண்டுக்கு மெசேஜ் அனுப்பி என்ன சொல்லும்? நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிற, தயவு செய்து எப்படியாவது உன்னை திருத்திக்கோ அப்படின்னு சொல்லும். இந்த மனசாட்சியை எவ்வளவு ட்ரை பண்ணும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆதியில கர்த்தர் என் ஆவியை உள்ள அனுப்பும் பொழுது அவர் ஆவியும் உள்ள வந்துச்சு. ஆதியாக 2:7 கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில் ஊதினான், அப்பொழுது மனுஷன் ஜீவாத்மாவானான். அவருடைய சுவாசம் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுடைய ஆவியையும் உள்ள கொண்டு போய் வைத்தார். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அப்பொழுது மனுஷனுடைய ஆவி எதெல்லாம் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுகிறதோ அது செய்வதற்கு உதவி செய்தவர் உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் புரிஞ்சிச்சுங்க? ஏன் ஆவி இருக்கு தெரியுமா? நல்லது செய்யணும்னு நினைக்குது. அந்த ஆவியின் ஆசையை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதை தான் சொல்றாரு, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப ஆவியானவர் உள்ள இருக்கிற வரைக்கும் மனசாட்சி சந்தோஷமா இருந்துச்சு. ஆவியானவரால் நடத்தப்படுகிற வரைக்கும் பிள்ளைகளா இருந்தாங்க. மனசாட்சி சந்தோஷத்துல தான் பூரிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா என்றைக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்களோ குற்ற மனசாட்சின்னு வந்துருச்சு. ஆவியானவரை இழந்துட்டாங்க பாருங்க. இப்போ ஆவி என்னமோ யோசிக்குது, தப்பு செய்யாத, ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு போ, பைபிளை வாசி, அவங்க தப்பு பண்ணிட்டியா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசாட்சி உங்களுடைய மனசாட்சி உள்ளந்து பேசிட்டே இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? ஆனா பேசுது, ஆனா என் ஆவி என் மனசாட்சி ஆசைப்படுகிறது நிறைவேறுவதில்லை. அல்லேலூயா. சொல்லுவோம் இல்லையா, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனாலும், பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனாலும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பேதுருக்கு ஒரு வார்த்தை சொல்றார் ஆண்டவர், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? பேட்டருக்கு என்னவோ ஜெபிக்கணும்னு ஆசை தான், ஆனா மாம்ச விடல. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றார்? ஆவியோ உற்சாகமானது, மாம்சமோ பலவீனமானது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவி சொல்லுது ப்ரே பண்ணுப்பா, அவர் தான் சொல்லிட்டு போயிட்டாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்களுக்குள்ள ஆவியானவர் நிரந்தரமா தங்கல, அதனால ஆசைப்பட்டாலும் அதை செய்யறதுக்கு முடியல. அதனாலதான் பேதுரு மறுதலிச்ச பொழுதும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டார். பீட்டர், எனக்கு உயிர் கொடுக்குறேன்னு சொல்றிய, நாளைக்கே நீ என்ன பண்ணுவ? 3 தரம் மறுதலிச்சிருவாரு. ஆனாலும் பயப்படாத, உன் விசுவாசம் தொலைந்து போக கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்றேன்? ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். எதுக்கு சொல்றாருன்னா, ஆவியானவர் இல்லாததுனால தான் நீ மறுபடியும் விழுந்துட்டு இருக்கிற. உன் ஆவி என்னவோ ஆசைப்படுது, ஆனா என்ன பண்றது? ஆவியானவருடைய பலன் இல்லாம உன் ஆவியோட ஆசை நிறைவேறாது. அல்லேலூயா. இப்படியா இந்த சுத்த மனசாட்சி குற்ற மனசாட்சியா மாறிட்டு போயிட்டே இருக்குங்க. இது என்ன பண்றான்? பிசாசானவன் வெளியில இருந்து டெம்ப்ட் பண்றான். எது வரைக்கும்? நம்மளுடைய மனசாட்சியை சாகடிக்கிற வரைக்கும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் யூதாசுக்கு இருந்ததான ரொம்ப மிகப்பெரிய ஆசை. என்ன ஆசை சொல்லுங்க பாப்போம்? பண ஆசை. அவன் பணத்திருடனாய் இருந்தபடியினால் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆதியிலிருந்து யூதாஸ் கூட தான் வரார். மனசாட்சி என்னமோ 100% இருந்தது, 90% அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. 50, 40, 30. கடைசி அபாத்திரமா புசிச்சார் பாருங்க ராபோஜனத்தை. உள்ள ஒன்ன வச்சுட்டு வெளியில ஒண்ணு செய்யறாரு. என்ன சொல்லுங்க பைபிள்ல? அபாத்திரமா புசிச்சாக்கா மரணமே வந்துடும். ஆனா இந்த மனுஷன் அபாத்திரமா புசிச்சார். பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. அவர் பிட்டு அந்த கிரீம்ல டிப் பண்ணி அவனுடைய வாயில வைக்க ஒரு பொழுது வச்சிட்டதுக்கு பிற்பாடு பைபிள்ல சொல்லுது,
யூதாசுக்குள் பிசாசு, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி புகுந்துடல. ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் மனசாட்சியை ஒரு பெரிய வாட்ச்மேனா வச்சிருக்கிறார், காவலாளியா வச்சிருக்கிறார். அந்த நல் மனசாட்சியை சேதப்படுத்த வைக்கணுன்றது தான் பிசாசோடைய பெரிய டார்கெட். அந்த மனசாட்சியை தப்பு பண்ணி தப்பு பண்ணி தப்பு பண்ணி தப்பு பண்ணி தப்பு பண்ணி சில பேருக்கு 80% செத்து போய் 20 இருக்கலாம், 50% உயிரோட இருந்து 50% இருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க பிரதர், என்னுடைய மனசாட்சி செத்து போச்சு, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க தப்பு பண்ணிட்டு கூட தப்பு பண்ணாத மாதிரியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவே புரிஞ்சுக்கோங்க உங்க மனசாட்சி கொஞ்சம் கொஞ்சமா. அல்லேலூயா. முன்னாடி எல்லாம் பொய் பேசினால என்ன ஆகும் சொல்லுங்க, என்ன ஆகுங்க? குத்தமா இல்லைங்களா? இப்போ எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு வந்தாலும் முன்னாடி வந்து நம்மளால கையை நீட்டி இயேசுவேன்னு சொல்ல முடியும். அர்த்தம் என்ன தெரியுங்களா? என் மனசாட்சி எனக்கே தெரியாம 90%, ஓகேங்களா, 99%, 100% செத்து போச்சுனா தான் பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்து கொள்ள முடியும். அப்போ என் மனசாட்சி இன்னைக்கு நான் செஞ்ச தப்பு எனக்கு பெருசா தெரியாத ஒரு நிலைமையில நீங்க இங்க இருப்பீங்க அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள அது என்னவாக போகுது, அதுக்குள்ளே நம்ம மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் இதை தான் சொல்ல வரேன். எல்லாருடைய மனசாட்சியும் இந்த காலகட்டத்தில் பிசாசு கெடுத்து கொண்டிருக்கிறான். எத்தனை டெக்னாலஜி, ஃபோன் மூலியமா எல்லாமே வந்துருச்சா? இந்த டெக்னாலஜி மூலியமா இப்போ வருகிற எத்தனை காரியம் பேசணும்னா எவ்வளோ இருக்குங்க. ஏஐ தெரியலைங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னால எவ்வளோ நாசமாய் கொண்டு இருக்கிறது தெரியுமா? நான் ஒரு ப்ராம்ப்ட் போட்டாலே கிரியேட் ஆகுது. தெரியும் ப்ராம்ப்ட் என்ன தெரியுமா? கண்டிப்பா தெரியும். இந்த ஜெனரேஷன் ப்ராம்ப்ட் தெரியலப்பா, எல்லாருமே இங்க நிறைய வருதுங்க அது இல்லையா? நல்லா ப்ராம்ப்ட் போட்டுட்டு அதுல இருந்து ஒரு என்ன அப்படின்னா, என்னுடைய இமேஜினேஷன்ல நான் என்னத்தை யோசிக்கிறேனோ அது ஒரு எழுத்தா போட்டு வெளியே கொண்டு வர முடியுதா இல்லையா? புரியுதா இல்லைங்களா? இன்னைக்கு எவ்வளவு பெரிய அக்கிரமத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறது இப்படி ஏற்பட்ட இந்த தலைமுறைகளை. அப்ப என்ன ஆகுதுங்க, இப்படி ஏற்பட்ட காரியத்துக்குள்ள ஈடுபட 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 நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு இடத்துல ஒரு சிட்டியில ஊழியக்கார் மீட்டிங் வச்சாங்களாம், பாஸ்டர்ஸ் மீட்டிங். பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல வச்சுட்டு இந்த பாஸ்டர் என்ன பண்ணாராம், அவர் கையில் இருக்கிற போனை எடுத்தாராம். மனசாட்சி தொட்டு ஆண்டவர் சமூகத்தில் உண்மையை ஒத்துக்கொள்ளலாம் நம்ம எல்லாரும். இந்த போன் மூலியமா வருகிற டெக்னாலஜி, அதுல இருக்கிற ஆப்ஸ் மூலியமா எத்தனை பேர் விழுந்திருக்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன்ப்பா இதுல நான் விழுந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு கையை தூக்குனாரா? எத்தனை பேர் விழுந்திருக்கிறீங்க, நீங்க கையை உயர்த்துங்க ஆண்டவருக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு பாஸ்டருடைய கை கீழே இல்லையா? அல்லேலூயா. எல்லாருடைய கை மேல இருக்கான் போன் கூட. புரிஞ்சா இல்லைங்களா? 4 பேருக்கு முன்னாடி நான் வாழ்றதுல வாழ்க்கை, 4 செவுத்துக்குள்ள நான் எப்படி வாழ்றேனோ அதான் வாழ்க்கை. புரிஞ்சா? 4 பேருக்கு முன்னாடி நான் என்ன பண்ணலாம், நடிச்சு வாழ்ந்துடலாம் 4 செவுத்துக்குள்ள. புரிஞ்சா இல்லைங்களா? ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆண்டவர் கவனிச்சுட்டு இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அல்லேலூயா. அவன் என்ன பண்றான் தெரியுமா? நாளுக்கு நாள் பாருங்க, 4 பேர் முன்னாடி அழகா பேசிட்டு பாடிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு நான் போயிடலாம். ஆனா உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான அக்கிரமத்தை நான் செய்யலாம். யாருக்கு நஷ்டங்க? கொஞ்சம் கொஞ்சமா என் மனசாட்சி செத்து போயிருக்கு. சில நாளுக்கு அப்புறமா நீங்க நிறைய பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க, சாத்தான் மினிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? இந்த சாத்தான் மினிஸ்ட்ரியை நடத்துற தலைவர் யார் தெரியுங்களா? ஒரு சர்ச்சில் இருந்த சீஃப் பாஸ்டர். இன்னொருத்தர் இருக்கிறார் அசிஸ்டன்ட் பாஸ்டர், வேதத்தை கரைச்சி குடிச்சவர். அவர் தான் சாத்தான் சபையில பாஸ்டர், அவங்க அங்க ஒரு லீடரா இருக்கிறவர். ஏன் செய்த தவறா பார்க்காம எல்லாமே கேஷுவலா நினைச்சிட்டு போயிட்டா இருந்தார் பாருங்க. ஒரு நாள் புகுந்தான் பிசாசு உள்ள. புரிஞ்சா இல்லைங்களா? அதனால ஒவ்வொரு நாளும் என்னை நான் ஆராய வேண்டும். தேவ புத்திரர்களுக்கு அழகு இதுதான். நான் பர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? நிற்கிறவன் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. விழுந்து போகாதபடிக்கு எப்படி இருக்கணுங்களா? ஜாக்கிரதையா. ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் நான் நிற்பேன்னு சொல்லவே முடியாது. எவ்ரிடே அனுதினம் எனக்கு யார் வேணும்? ஆவியானுடைய பலன் வேணும். அப்போ இந்த மனசாட்சியை பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா கொலை செய்வான். நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் பிசாசு பிடிச்ச மனுஷர்களை, அந்த பிசாசு பிடிச்ச மனுஷனை எடுத்த உடனே உள்ள புகுந்துக்க மாட்டான், பல வருஷம் பின்னாடி வருவான். தெரியுமா? ஒரு நாள் கிடையாது, பல வருஷமா வருவான். ஒரு நபருக்குள்ள பிசாசு பிடிச்சிருந்த ஒரு நபருக்குள்ள ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அந்த பிசாசை விரட்டலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த நபருக்குள்ள இருக்கிற பிசாசை வந்துட்டு பாஸ்டர் இருந்தார். அப்போ கேட்டு
எத்தனை நாள் இருக்கிற, ஏன் அப்படின்னாக்கா அது சொல்லுது, நான் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 67 வயசு கிட்ட ஆகுது, 67 to 70 இயர்ஸ். அந்த பிசாசு சொல்லுது 14 வயசுல இருந்து இந்த அம்மாக்குள்ள இருக்கிறது. எத்தனை வயசுலங்க? 14 வயசு எங்கங்க, 67 வயசு எங்கங்க? எப்படி அப்படின்னா, எப்பெல்லாம் சர்ச்சுக்கு வருதோ அப்பெல்லாம் வாசல்ல வந்து நின்றுவேன். அது கொஞ்சம் துதிச்சு கிதிச்சு வெளியில வரும். ஆனா இதுக்குள்ள ஒரு ஆசை ஒண்ணுக்குது. அந்த ஆசையை என்னைக்குமே இது குறைச்சிக்கல. வெளியில வந்தோட நான் அதை ஆசைப்படும் உள்ள வந்துருவேன். ஆனா யாருக்குமே தெரியாது இதோடைய ரகசியத்தை, பாவத்தை. எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அது மனசாட்சி கம்ப்ளீட்டா செத்து போச்சுங்க. தப்பாவே தெரியலனா இன்னும் கொஞ்ச நாள்ல பிசாசு உள்ள வந்துடும், ஜாக்கிரதை. அல்லேலூயா. என்னுடைய இருதயம் தேவன் அவருடைய ஆவியானவர் தங்குற ஆலயமா மாறணும், பிசாசுக்கு இல்லை. அல்லேலூயா. உங்க மனசாட்சி இன்னும் கொஞ்சம் 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 சாகடிக்க விட்டுட்டீங்கன்னா பிசாசு வருவான். அவன் வீடு கட்டி தங்கிடுவான். அல்லேலூயா. அதனால நீங்க செஞ்ச தப்பு உனக்கு பெருசா தெரியலனா தயவு செய்து ஜாக்கிரதையாய் இன்றைக்கு மனஸ்தாபப்பட்ட, ஆண்டவரே என் தவறை காட்டுங்க. தாவீது மாதிரி வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில என்ன நடத்துங்க. தாவீது மாதிரி ஈசோப்பினால் என்னை சுத்தமாக்குங்க, அப்பொழுது நான் சுத்தமா கழுவுங்க. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளிடாதீங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்க. ஒவ்வொரு நொடியும் நம்மை ஆராய்ந்து நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு ஆண்டுடைய வருகை இருந்தா நம்ம போகிறதுக்கு ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப இந்த மனசாட்சியை கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சாகடிச்சிட்டான். நிறைய பேருடைய மனசாட்சி செத்தவர்களாய் சபைக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, தெரியுமா? நிறைய பேருடைய சபையில செத்த மனசாட்சியாவே பிரசங்கம் பண்றாங்க, தெரியுமா? செத்த மனசாட்சியாவே ஆராதனை பண்றாங்க, தெரியுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் ஒரு இடத்துல போய் படிச்சுட்டு வந்து பேசுறதுனால ஆவியானவரால் நடத்தப்படுறேன்னு கிடையாது. நான் பாட்டு கிளாஸுக்கு போய் பாடிட்டு நான் வாசிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து வாசிக்கிறதுனால ஆண்டவரே நான் அப்படியே உள்ளவாப்பா உத்தம ஊழியக்காரன் என்றது கிடையாதுங்க. ஆவியானவர் பேசுறது என் காதுல கேக்குதா? அல்லேலூயா. மனசாட்சி செத்தவர்களா இப்படியா போய் கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதுல எடுத்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க. 1 Corinthians chapter 15 45வது வசனத்தை வாசிங்களே. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். முந்தின மனுஷனாகிய ஆதாம் பாருங்க, அதுதான் 2:7 ஆதியாகமத்துல சொல்றீங்களா, ஜீவாத்மாவானான் எழுதி இருக்கிறதே. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார், குயிக்கனிங் ஸ்பிரிட். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வார்த்தையுடைய மேன்மையை குறித்து பேசுறார். வாசிங்களா, ஜான் சாப்டர் 6:63 6:63. ஆவி என்ன பண்றதுங்களா? உயிர்ப்பிக்கிறதுனா என்ன சொல்லுங்க பாப்போம்? உயிர்ப்பிக்கிறதுனா என்ன சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும். வாட் இஸ் குயிக்கனிங்? உயிர்ப்பிக்கிறது செத்த ஒன்ன உயிரோட கொண்டு வருகிறதுக்கு பேரு தான் உயிர்ப்பிக்கிறது. எசேக்கியேல் 37ல உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? எசேக்கியேல பேசு அப்படின்னார். அப்ப அந்த வார்த்தை பேச பேச உயிர்ப்பிக்கப்பட்டுச்சா இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல சொல்றாரு ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. அடுத்து சொல்றாரு நான் பேசின வார்த்தையே ஆவியாகையும் ஜீவனுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியாகையும் ஜீவனுமாய் இருக்கிறது. அடுத்து வருகிற ஆதாம் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நமக்குள்ள வரும் பொழுது ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றளவாளனை, அப்ப ஏசப்பா என்ன சொல்ற? நான் அனுப்புகிறேன் சொல்றாரு இல்லையா? நான் போய் என்னிடத்துல இருந்து அனுப்புறேன். அவர் என்ன பண்ணுவாராம்? இதே யோவான் 16வது அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிங்க. அவர் என்னிடத்தில் இருக்கிறவைகளை எடுத்து வந்து பேசுவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. 16வது அதிகாரம் அதுல 13 14 வாசிங்கள. அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி அறிவிப்பார். இயேசுவா சொல்றார் பாருங்க, அவர் என்னுடையதல் எடுத்து. யார் சொல்றதுங்க இந்த வார்த்தை?
இயேசு கிறிஸ்து அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அதே 15வது அதிகாரம் 26 வசனத்திலிருந்து வாசிங்களா. பிதாவின் இடத்திலிருந்து ஏசப்பா சொல்றார், நான் அனுப்புறேன் ஆவியானவரை. பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றளவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து, யார் சொல்றது இந்த வார்த்தையும்? அப்ப யாரை குறித்து சாட்சி சொல்லுவாருங்களா? சொல்லுங்க, யாரை குறிச்சுங்க? கிறிஸ்துவை பற்றி. 19வது அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம், அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்கு. 19ல 10வது வசனத்தை எடுத்து வாசிங்கப்பா. அதாவது அந்த தேவ தூதர் யோவானை நோக்கி, பார், உன்னோடும் நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, சத்தமா வாசிங்க அந்த வார்த்தை. இயேசுவை பற்றினதான சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்குது. அல்லேலூயா. இங்க தான் இருக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த காலத்துல கிறிஸ்டியானிட்டிக்கு. இயேசுவை பற்றினதான சாட்சியே தீர்க்க தரிசனத்தின், நீங்க ரிப்பீட் பண்ணுங்களேன் இந்த வார்த்தையை, வாசிங்கம்மா அந்த வார்த்தை, இந்த லாஸ்ட் வார்த்தை, இயேசுவை பற்றினது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுச்சுங்க அந்த வார்த்தை? யாரை பத்தி சாட்சிங்க? அதுதான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இந்த காலகட்டத்தில் எங்க பார்த்தாலும் தீர்க்க தரிசி, தெரியுமா? எங்க பார்த்தாலும் ப்ராஃபெட். எக்கச்சக்கமா நம்ம ஊர்லலாம் வந்து பாருங்க, ஒரு தெருவில் ஒரு ப்ராஃபெட் வருவாங்க. நான் ப்ராஃபெட்னு வருவாங்க. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க, தயவு செய்து நீங்க ஏமாந்துடாதீங்க. நிறைய விஷயத்தை நாங்கள் உங்க ஆசைகளை கெடுக்க தான் வந்திருக்கிறோம். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துட்டு இப்படி இருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அப்படியெல்லாம் இருக்காதீங்கன்னு அந்த ஆசைகளை கெடுப்பதற்காக கர்த்தர் எங்களை அனுப்பினார். ஆமென். ஆமா, இயேசு நாமத்தில் அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, எக்கச்சக்கமான ப்ராஃபெட். இன்னைக்கு நிறைய பேர் பண்ற பெரிய தப்புன்னா, ஐயா எங்க தீர்க்கதரிசி இருக்கிறாங்களோ நேரா ஓடி போய் தலையில கைய வச்சு என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படி சொன்னாதான் திருப்தி ஆவாமே. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆவியானவர் கனி வேற, வரங்கள் வேற. வரங்கள் ஆண்டவர் தொட்டுட்டு போகும்பொழுது கிரியை செய்கிறது. கனிகள் ஆவியானவர் உள்ள வாசம் பண்ணும்போது கிரியை செய்கிறது. எத்தனை பேர் புரியுதுங்க? தொட்டுட்டு போகிறது பெருசா, உள்ள இருக்கிறது பெருசுங்களா? உள்ள இருக்கிறது தான் பெருசு. வரங்கள் வந்துட்டதுக்கு பிற்பாடு ஆண்டவர் பிடுங்க மாட்டார். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஆவியானவர் நடுத்ததல் இல்லாமலே என்னால தீர்க்க தரிசனத்தை சொல்ல முடியும், தெரியுமா? கொடுத்தது என்னமோ ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறமா தான். ஆனா ஆவியானவர் என்னை நடத்தாமலே நான் உங்களுக்கு ப்ராஃபஸி சொல்ல முடியும், தெரியுங்களா? அதனால தயவு செய்து யார்ட்டையும் போய் தலையை கொடுத்துறாதீங்க. ஐயோ பெரிய தீர்க்கதரிசி வராரு, தீர்க்க தரிசனத்தின் கூடுகை, அங்க ஓடலாம் இங்க போலாம், தயவு செய்து போயிடாதீங்க. பெரிய தீர்க்க தரிசனமா ஆண்டோடைய வேதம் உங்க கையில இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கூட்டமானது ஏசப்பா கிட்ட போறாங்க. ஆண்டவரே உங்க நாமத்தினால என்னத்தை சொன்னோம் சொல்லுங்க, என்னத்தை சொன்னோம்? அவங்கள பார்த்து ஏசப்பா என்ன சொல்றாருங்க? என்னை விட்டு, ஏன்னா நீங்க என்ன செய்யல? பிதாவின் சித்தத்தை. ஓ, அப்ப சித்தம் செய்யாமலே நான் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? நல்லாவே முடியும். பிசாசே தீர்க்க தரிசனம் சொல்லுதுங்க, தெரியுங்களா? பிசாசே தீர்க்க தரிசனம் சொல்லுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதல்ல, எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் இயேசுவை பற்றினதான சாட்சி பேசணும். கிறிஸ்துவை பிரதிபலிக்காமல் அது எவ்வளோ பெரிய ஊழியமா இருந்தாலும் ஊழியமே கிடையாது. புரியுதா இல்லைங்களா? பவுல் சொல்றாரு, உயிர்த்தெழுதல் இல்லாமல் என்னுடைய பிரசங்கம் என்ன சொல்றாருங்க? விருதா, வேஸ்ட். அப்படின்னா என்னன்னா, மரித்தார் அப்படின்னா தான் உயிர்த்தெழுக முடியும். அவர் மாம்சத்தில் வந்தால் தாயா அவர் பாடுபட முடியும். அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறது என்ன அடையாளம் அப்படின்னா, அவர் மரிச்சு எழுந்தாரியா அப்படின்னு சொல்றார். கிறிஸ்துவை பற்றி பேசணும். சிலுவை குறித்தே அல்லாமல் வேற எதை குறித்தும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? மேன்மை பாராட்ட மாட்டோம். அல்லேலூயா.
கிறிஸ்துவ பத்தி பேசணும். ஏசப்பா சொல்றாரு, ஸ்திரீ வயிற்றுல பிறந்தவர்களிலே ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தர் அப்படின்னு சொன்னார். யாருங்க? யோவான் ஸ்தானகன். நல்லா உங்களுக்கு நல்லாவே தெரியும். யோவான் ஸ்தானகன் தான் பெரிய ப்ராஃபெட். நீங்க சொல்லுங்க, அவர் எங்கன்னா தீர்க்கதரிசனம் சொன்னாரா? நீ இங்க இருந்து அமெரிக்கா போவேன்னு சொன்னாரா? உன் பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாருங்களா? உன் பேர் வந்து எனக்கு ஜில காட்டுறாரு, ஏல காட்டுறாரு, பில காட்டுறாரு என்ன சொன்னாருங்களா? புரியுது இல்லைங்களா? சில நிறைய பேர் பாருங்க, நல்லா ஏதோ ஆண்டவர் தெரியாதவங்க தான் பரவாயில்லைங்க, நல்லா 30 வருஷம் விசுவாசி, என் பேரை கூப்பிட மாட்டாரா, என் பேரை கூப்பிட மாட்டாரா ஏங்கின்னு இருந்தாரா, சாட்சி வேறத்த. அல்லேலூயா. யோவான் ஸ்தானகன் எதுவுமே பேசலைங்க. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதான் ப்ராஃபஸி. அவர் பெருகணும். யார் சொன்னதுங்க அந்த வார்த்தை? ஆனா ஏசப்பா இவரை பத்தி ஏங்க ஜனங்க சொல்றாங்க, யோவான் ஸ்தானகன் ஒரு அற்புதத்தையும் செய்து நாங்க பார்க்கல, ஆனா இவரு ஒருத்தரை பத்தி பேசினாரு. அது யாருங்க? அது ரொம்ப உண்மை அப்படின்னா ஜான் வேற எதையுமே பேசல. ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி. கிறிஸ்துவை பற்றி சாட்சி தாங்க தீர்க்க தரிசனத்தை நாவி. உங்க பேங்க் பேலன்ஸ் உங்க பேரை சொல்றது இல்ல. சில இடத்துல அக்கிரமம் ஜாஸ்தி. ஆப்பிரிக்கா தேசத்துல எல்லாம் அக்கிரமம் ஜாஸ்தி. அதெல்லாம் இன்னொரு சொல்லணும்னா மோசமான சில பேர் இருக்கு அந்த இடத்துக்கெல்லாம். சில பகுதிகளில் அந்த இடத்துல அக்கிரமம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அதிகம் அற்புதத்தை செய்ய கர்த்தர் அனுமதிப்பார். அதிக தீர்க்க தரிசனங்கள் உரைக்க கர்த்தர் அனுமதிப்பார். ஏன்? அப்படி அக்கிரமம் நடக்கிற இடத்துல இப்படிப்பட்ட காரியம் நடந்தா பயந்து ஓடி வருவாங்க. ஆனா ஒன்ஸ் ஓடி வந்துட்டதுக்கு பிற்பாடு மறுபடியும் ஆண்டவர் அதை ரிப்பீட் பண்ண மாட்டார். வளர்ந்துட்டதுக்கு பிற்பாடு மறுபடியும் தீர்க்க தரிசனம் தேவையில்லை. ஏன்னா டைரக்டா கனெக்ஷன் வந்துடும். புரிஞ்சா இல்லைங்களா? ஆனா வளர்ந்தவர்களுக்குள்ள இன்னமோ எனக்கு குழந்தை மாதிரியே நான் போய் ப்ராஃபஸி 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 ப்ராஃபஸி. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் குழந்தை அல்ல. புரிஞ்சா இல்லைங்களா? நம்ம இன்னும் பால் குடிக்கிற பாலகர் அல்ல. காலத்தை பார்த்தால் இல்லைங்களா? நல்லா வசனம் தெரியும், ஆனாலும் என்ன பண்றதுங்க? புரிஞ்சா இல்லைங்களா? எல்லாம் புரிந்து கொள்ளுங்க கிறிஸ்துவ பற்றி. அதை தான் ஏசப்பா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க, அவருக்கு பேர் உயிர்ப்பிக்கிற ஆவி. நீங்க பேசணும், உயிர்ப்பிக்கிற குயிக்கனிங் ஸ்பிரிட். நம்ம இங்கேயும் பார்த்தோம். அடுத்து சொல்லுது ரோமர் 8வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறபடினால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பாருன்னு போட்டிருக்கு. தெரியுதாங்க? வாசிச்சிருங்கம்மா. அன்றியும் உங்களில் வாசமா இருந்தால் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, எங்கேயும் போட்டிருக்கு பாத்தீங்களா? உயிர்ப்பிப்பார், குயிக்கனிங் ஸ்பிரிட். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் உயிர்ப்பிப்பார் 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 அப்படின்னு போட்டிருக்கு? நல்லா கவனிங்க, படிச்சிட்டீங்கன்னா கவனிங்க. ஏன் குயிக்கனிங் குயிக்கனிங் போயிட்டு இருக்குன்னா, அப்போ ஏதோ ஒண்ணு செத்து போயிருக்கு. அல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லைங்க, நமக்கே தெரியாமல நம்மளுடைய உள்ளான மனுஷன் செத்து போயிருக்கிறான். இந்த மாதிரி புரியுதுங்க? உங்களுடைய உள்ளான மனுஷன் செத்து போயிருக்கிறான். அதனால தான் நீங்க செஞ்ச தப்பு உங்களுக்கு தப்பாவே, நீங்க பேசுற பொய் உங்களுக்கு பெருசாவே கேஷுவலா பேசிட்டு போயிடறாங்க. அது என்ன தெரியுமா சொல்றாங்களா? சின்ன பொய் தானே, ஏசப்பா கிட்ட போய் சொல்லுங்க பார்ப்போம். சின்ன பொய் ஏசப்பா, அவர் லஞ்சம் வாங்கி நான் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள சேர்த்துக்குவார்னு வச்சுக்கோங்களேன். நம்மள ஏசப்பா கிடையவே கிடையாது. பரிசுத்த ஸ்தலங்க அது. ஒரு டாட் இருந்தாலும் உள்ள போக முடியாது. அவ்வளோ பரிசுத்தமானவர் சொல்ல. யோசிச்சு பாருங்க, கீழே இருக்கிற உடன்படிக்கை பெட்டிட்ட ஒரு புள்ளி அக்கிரமத்தை வச்சு போனாலே ஆசாரியர்கள் என்ன ஆயிடுவாங்க? செத்தே போயிடுவாங்க. அந்த மகாநகரத்துக்கு ஆண்டவரே சின்ன பொய்ன்னு சொல்லிட்டு போக முடியுமா? எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. செஞ்ச தப்பு உங்களுக்கு பெருசா தெரியலனா என் மனசாட்சி கொஞ்சம் கொஞ்சமா செத்து கொண்டிருக்குது. இதை நல்லா புரிந்த தேவன் கவனிங்க, நாம் பேசுற வார்த்தையே ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆவியானவர் உள்ள வந்தா நடக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? அவர் உன் மனசாட்சியை தட்டி எழுப்புவார். எத்தனை பேர் புரியுதுங்க? எதை தட்டி எழுப்புவாருங்க? அதான் உள்ளான மனுஷன். அந்த மனசாட்சியை தட்டி எழுப்புவார். அந்த மனசாட்சியை தட்டி எழுப்பினோன்னு என்ன தர நடக்கும்? உங்க மனசாட்சி அப்படியே வீக்கா இருக்கு தெரியுங்களா? அதனால தான் தப்பு உங்களுக்கு தப்பா தெரியல. ஆவியானவர் வந்துட்டதுக்கு பிற்பாடு தூக்கி வீசுறாரோ இல்லையோ, அந்நிய பாஷை பேச வைக்கிறாரோ இல்லையோ, உங்களுக்குள்ள வரங்களை ஆக்டிவேட் பண்றாரோ இல்லையோ, நல்லா கவனமா கேளுங்க. அவர் வந்த உடனே செய்யற வேலை உங்களுக்குள்ள இருக்கிற மனசாட்சியை தட்டி
எழுப்புவார். அது எழுப்புனா என்ன நடக்கும், என் மனசாட்சி எழுந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இவ்வளவு நாள் உங்களுக்கு தப்பே தெரியாத விஷயம் இப்பதான் உங்களுக்கு தப்புன்னு புரியும். புரிஞ்சிச்சுங்க? இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டா நான் தப்பு பண்ணாதது போல உட்கார்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. அதை தான் அவரே சொல்றாரு யோவான்ல. நீங்க வாசிங்கன்னா அவர் வந்து என்ன பண்றாரா, வாசிங்களா? யோவான் 16வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வந்து வாசிங்கப்பா. பாருங்க, அவர் அதுக்கு மேல இருந்து வாசிங்கம்மா, 7ல இருந்து. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். நான் போகாம இருந்தா தேற்றளவாளன் உங்களிடத்தில் வரான், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து உங்களை கீழே விழ வைத்து, அப்படியா இருக்குங்க, அவர் உங்களை கீழே விழ வைத்து, கத்த வைத்து, தூக்கி வீசி எரிய வைத்து. நல்லா புரிந்து கொள்ளுங்க, அழுக்கு நிறைஞ்ச பாத்திரமா இருக்கிறபடினாலதான் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது தாங்க முடியாம கீழே விழுந்துடுறோம். ஏன்னா அழுக்கான பாத்திரம் இது. ஆனா அவர் வரும் பொழுது என்ன நடக்குதா? முதலாவது பாவத்தை குறித்து வாசிங்கம்மா, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. கண்டித்து உணர்த்துதல் எங்க தெரியுங்களா நடக்கிற விஷயம்? உள்ளான மனுஷனுக்கும் ஆவியானவருக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தை. எத்தனை பேர் புரியுதுங்க? புரிஞ்சா இல்லைங்களா? கண்டித்து உணர்த்துவார். உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள இருந்து இப்பதான் புரியுது. ஐயோ, இப்பதான் புரியுது, நான் எவ்வளோ நாள் எவ்வளோ தப்பானவனா வாழ்ந்திருக்கிறேன், எவ்வளோ தப்ப நான் செஞ்சிருக்கிறேன். எல்லாம் புரிஞ்சுக்கணும். அவர் செஞ்சா வரும்போது செய்யற வேலை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, உலகத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நடத்து. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி கண்டித்து உணர்த்தின உடனே என்ன தெரியுமா அடுத்து உதவி செய்வாரு? என் மைண்டுக்கு மெசேஜ் அனுப்பி சீக்கிரமா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல வைப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? ஆவியானவர் வந்து ஆண்டவருக்கு எப்படி பயப்படணும்னு சொல்லி கொடுப்பாராம். ஏசியா 11வது அதிகாரம் அதில் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா 7 விதமான ஆவிகள் இருக்கிறது. அதுல ஒரு ஆவியை குறித்து பேசப்படுகிறது. ஐசியா சாப்டர் 11 verse 2. ஞானத்தையும், 2வது உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, 4 அறிவையும், பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயவையும் தேவ ஆவி அப்படின்னு லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்லும். 6வது எழுதப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. அப்படின்னா அவர் வந்தா ஆண்டவருக்கு எப்படி பயந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? தப்பு பண்ணிட்டு இருக்கிற பரிசுத்த தேவன் கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுடு, பயத்தை சொல்லி கொடுப்பார். நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கணம், நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம். அவரே கேட்கிறாருங்க, அப்பா அப்பான்னு சொல்ற எங்கயா மரியாதை கொடுக்குற? எஜமான் சொல்ற எங்க நீ எனக்கு கனத்தை கொடுக்குற? எங்க நீ பயப்படுற? சும்மா வாயளவுதான். புரிஞ்சா இல்லைங்களா? அவர் வந்து கண்டித்து உணர்த்துறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துறார். கண்டித்து உணர்த்தி பயத்தை, நடுக்கத்தை சொல்லி கொடுத்து, ஆண்டவரே உமக்கு விரோதமா நான் என்ன பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஜெபம் பண்ண வைக்கிறது மட்டும் இல்ல. அதான் பைபிள்ல போடுது, வாக்கு கடங்காத பெருமச்சங்களோடு விண்ணப்பம் செய்யறதுக்கு யார் உதவி செய்வாரா? ஜெபிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாராம். இப்படி ஜெபிச்சோடனே அடுத்து என்ன நடக்கும் தெரியுங்களா? நமக்கு மன்னிப்பு கிடைச்சிடும். அல்லேலூயா. உள்ள இருந்து ஆவியானவர் ஜெபிக்க சொல்லி கொடுத்து, வலது பரிசத்தில் இருக்கிற குமாரன் பிதாவோடு கூட பரிந்து பேசி அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி, நமக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற ஆக்கினி தீர்ப்பை தன்னுடைய ரத்தத்தினால குலைச்சலாக்கி நம்மளை புது மனுஷனா மாற்றி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஆயிடுச்சு, மன்னிப்பு கேட்டுட்டோம். மன்னிப்பு கேட்டு ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்மளை கழுவி, ஆவியினால கழுவப்பட்டு ரத்தத்தினால கழுவப்பட்டு பிள்ளையா மாத்திராரு. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. தடவை ஆவியானவர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் நடக்கிற காரியம் என் மனசாட்சியை தட்டி எழுப்புவார். 2வது எனக்குள்ள கண்டித்து உணர்த்துதலை உண்டாக்குவார். 3வது மன்னிப்பு கேட்க விட்டு மன்னிப்பை வாங்கி கொள்ள வைப்பார். அடுத்து இருக்கிறதா ரொம்ப ஹைலைட்டு, இப்போ என்ன பிள்ளையா மாத்தி அடுத்து அவர் செய்யற விஷயம் என்ன தெரியுங்களா? அவருக்குள்ள இருக்கிற ரகசியத்தை இப்ப பேச ஆரம்பிப்பார். எத்தனை பேர் புரிஞ்சுங்க? எடுத்த உடனே ஏசப்பாக்குள்ள இருக்கிற ரகசியம் வராது. வந்த உடனே அப்படியே ரெவலேஷன் வரும்னு நினைச்சிடாதீங்க. வந்த உடனே நான் எவ்வளவு மோசமான பாவின்னு புரிய வைக்கும். புரியுதுங்க?
அதுக்கப்புறமா தான் அவருக்குள்ள இருக்கிற ரகசியம். அதை தான் சீசர்ட்ட சொல்றாரு, நீங்க என் கூட இருந்து நல்லாவே ட்ரெயின் ஆயிட்டீங்க, அதனால நீங்க கேட்கறது மற்றவங்க கேட்க முடியாது, நீங்க பார்க்கறது மற்றவங்க பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள். உங்கள் பிதா உங்களுக்கு வெளிப்படுத்தினாருன்னு சொல்றார் பேதுருவை பார்த்து. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு பரலோகத்தில் இருக்கிறேன் பிதா தன் ஆவியினால உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு ஜீசஸ் ஏசப்பா ப்ராமிஸ் பண்றார். அல்லேலூயா. இப்போ ஏசப்பா சொல்றாரு, என்னுடையதை எடுத்து அவர் உங்களுக்கு அறிவிக்கிறதினால் அவர் என்னை மகிமைப்படுத்துகிறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாளை தினத்தில் ராபோஜனம் இல்லைங்க, இந்த ராபோஜனில் இதுக்குரிய அடுத்த நீங்கள்லாம் வருவீங்க நான் விசுவாசிக்கிறேங்க. நாளைக்கு வரும் கை வைத்து ஆமின்னு சொல்லுங்களேன். ஓகே, நாளைய தினத்தில் இன்னும் ஆழமான சில காரியத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போக போகிறாருங்க. கிறிஸ்துவுக்குள்ளேருந்து எதை பேச போகிறார், அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார், அவர் என்னெல்லாம் காரியம்லாம் எவ்வளோ ரகசியங்கள் அடங்கி இருக்குன்னு நாளைக்கு இன்னும் ஆழமாக கர்த்தர் நம்மளை கூட்டு போக போகிறாரு. இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ரகசியத்தை ரெண்டாவது விடுங்க, முதலாவது நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கிறான்னு பாருங்க. ஆண்டவருக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய தப்பு பண்ணவனா இருக்கிறேன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறேன்னா, நான் சொல்கிறவங்கள பார்த்து, நீங்கள் இருக்கிற யாராவது நான் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியுமா? ஆனாலும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தான் நிறைய முறை தேவாலயத்துக்குள்ளே நான் நடந்து கொள்ளுகிறேன். நம்மளே நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் கூப்பிடுங்க. எதுக்கு? ஃபஸ்ட்டு என்னை எழுப்புங்க ஆண்டவரே, என் உள்ளான மனுஷனை எழுப்புங்க ஆண்டவரே. எழுப்புனோடனே என்ன நடக்குங்க, நீயும் நானும் எவ்வளோ பெரிய பிரதான பாவின்றதை புரிய வைக்கும். புரிய வச்சுட்டதுக்கு பிற்பாடு மெசேஜ் அனுப்பும் மைண்டுக்கு, தயவு செய்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடு, மன்னிப்பு கேட்டுரு. கேட்டால் என்ன பண்ணுறாரு, கண்டிப்பா அந்த ஒரு ஆயக்காரன் மாதிரி தலையை வானத்துக்கு நேரம் அண்ணாந்து பார்க்க முடியாமல் மார்பிள் அடித்து கொண்டு பாவியா இருக்கிற என் மேல் என்ன சொல்லுதுங்க, அவனை அல்ல இவனையே சொல்லப்பட்டிருக்கு. இவரை தான் ஆண்டவர் நீதிமானு கண்டு என்ன ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா, தன் தவறை ஒத்துக்கொள்ளுகிறாங்க தெரியுமா, அவங்க தாங்க சூப்பரான நீதிமான். தப்பு செஞ்சுட்டே தப்பு செய்யாத மாதிரி இருக்கிறாங்க பாருங்க, துன்மார்க்கன் அவங்க. பின்மாற்ற காரியத்துக்கு ரொம்ப மோசமான ஆட்களுங்க அவங்க. ஆனால் தவறை ஒத்துக்கொண்டு என்னை மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக என்கிட்ட இருக்கே சப்பா. அதனால் இந்த சாயங்கால நேரத்தில் இந்த 2வது செஷன் முடிவில் நம்ம இருக்கிற இடத்துல முடிஞ்சா முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஒன்று கேட்க போகிறோம். ஆவியானவரை வந்து என் மனசாட்சியை எழுப்பி, நான் இங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறேன், தாவீது மாதிரி கேளுங்க, வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்துங்க ஐயா. ஆவியானவரே என்னை எழுப்ப வாங்கன்னு சொல்லுவோமா? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்மை தாழ்த்தி விட்டு கொடுப்போமா? இயேசுவே ரே மாமா ஒரிகதரன மனாஷதரி தரகலந்தரன மனாசிக்கிரி பேபே பேபே. ஓ இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். ஒத்துக்கின்னு பாடுங்க. இயேசுவே என் தெய்வமே, கையை மேல உயர்த்தி, நான் பாவம் தயவு செய்து யாருமே நம்மை நீதிமான்களையா எண்ணிக்கொள்ள வேண்டாம். விபச்சாரமோ குடிவெறி இல்லாம இருக்கலாம், அவர் சித்தத்துக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசியிருந்தாலே பாவம் தான்.
கத்தர் கொடுங்க. உந்தன் வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீ, இன்று உம் பிள்ளை நான். இயேசையா, இன்று உம் பிள்ளை நான் பாவிதான், நான் பாவிதான். ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாமா? ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீ, இன்று உம் பிள்ளை நான். இயேசையா, இன்று பிள்ளை நான் பாவிதான், நான் பாவிதான். ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீ, இன்று உம் பிள்ளை நான். இயேசையா, இன்று உம் பிள்ளை நான். கன்னங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். உணர்ந்து கன்னங்களில் வழிந்தோடிடும் ரத்தம் எனக்காகத்தான். உம் கைகாலிலே வழிந்தோடும், கைகாலிலே வழிந்தோடி திரு ரத்தம், திரு ரத்தம் எனக்காகத்தான். மனசார மனசார கைகாலிலே உம் கைகளிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். நான் பாவி, நான் சாதாரணன் சிறிதிரிகளான் சுடோ. ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீ, இன்று உம் பிள்ளை நான். இயேசையா, இன்று உம் பிள்ளை நான். இன்று உம் பிள்ளை நான். இயேசையா, இன்று உம் பிள்ளை நான். இந்த மாலையிலே ஆண்டவர் தெளிவாக நமக்கு பேசி இருக்கிறார். அவர் இன்றும் பேசுகிற ஆண்டவர். அர்ப்பணிப்பாக 2 பேர் ஜெபம் பண்ணுவார்கள். தம்பி பரமகுரு ஜெபம் பண்ணு. ரிச்சர்ட் ஜெபம். எல்லா கண்களையும் மூடு. ஆண்டவர் நிச்சயம் பேசுகிறார். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறேன் ஆண்டவரப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ஆழமான சத்தியத்தில் எங்கள் நடந்து கொண்டப்பா கிருபை பாராட்டின ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா. என் தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுவதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா. ஆண்டவரே, நாங்கள் மரித்து போய் கிடந்திருக்கிறோம் ஆண்டவரப்பா. அநேக வேளையில் எங்கள் மனசாட்சி செத்து போனதாய் காணப்பட்டிருக்கிறது ஆண்டவரப்பா. ஆண்டவரே, செத்து போன நிலைமையில வந்து எங்களுக்கு தாமப்பா என் தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் வந்து ஆண்டவருக்கு தாமப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மனசாட்சி ஆண்டவரப்பா, செத்து போன எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்ததற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா. இனி நாங்கள் ஆண்டவரே பாவமான காரியங்களுக்கு ஆண்டவரப்பா, பிசாசான் வைக்கும் கண்ணிகளுக்கு நாங்கள் அகப்பட்டு போகாதபடிக்க ஆவியானவரப்பா எங்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பீராக ஆண்டவரப்பா. எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுவீராக ஆண்டவரப்பா. ஆண்டவரே, சத்தியமானது எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும் ஆண்டவரப்பா. அது
எங்கள் ஆண்டவரப்பா செம்மையான வழிகளை நடத்தட்டும் ஆண்டவரப்பா. என் தேவ ஆவியானவரப்பா பாவமான காரியங்களை எங்களுக்கு விலக்கி கத்தாமே அப்பா. ஆண்டவர் எங்கள் மனசாட்சி ஆண்டவரப்பா எப்போதும் எங்களுக்கும் ஆண்டவருக்கு தேவனுக்கும் ஆண்ட உடன்படிக்கை ஆண்டவரப்பா ஆண்டவர் அது கற்பித்து ஆண்டவரப்பா கொழுந்து விட்டு எரிகிறதாக காணப்படட்டும் ஆண்டவரப்பா. அவர்பட்ட கிருவிகள் எங்களுக்குள்ளாக தரட்டும் ஆண்டவரப்பா. இல்லைலாம் ஆண்டவரேப்பா சத்திய தேற்றவாளன் வரும்போது ஆண்டவரப்பா அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்கள் வழி நடத்துவார் சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரப்பா எங்கள் சத்தியத்தின்படியாக நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரப்பா. எங்கள் கால்கள் இடராத படிக்க ஆண்டவரப்பா பாவத்தில் சிக்கிக்கொள்ளாத படிக்க ஆண்டவரப்பா நீதியையும் நியாயத்தையும் ஆண்டவரப்பா இந்த உலகத்தையும் குறித்து எங்களுக்கு கண்டித்து நடத்த போகிற பெரியான கிருவிகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா. எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். பிரசங்கத்தை குழுவையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரப்பா. இன்னும் அநேக மக்களுக்கு அநேக ஜாதிகளுக்கு கத்தர் எடுத்து பயன்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா. நீ பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரேப்பா தேவன் நீர் ஆண்டவரேப்பா எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரேப்பா வார்த்தைகளை கேட்டு அதை விட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரேப்பா இதோ இந்த சமயத்தில் கூட கர்த்தாவே ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆண்டவரேப்பா உம்முடைய பிள்ளையாக தேவன் நீர் ஏற்றுக்கொள்ள போகிறதுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரேப்பா தெய்வ புத்திராய் தேவன் தாமே எங்களை நீர் அழைத்து கொண்டு வந்ததற்கு எங்களை மாற்றினதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரேப்பா மனம் கசிந்து கர்த்தாவே ஆண்டவரேப்பா மனம் திரும்பின ஆண்டவரேப்பா எங்களுக்காக ஆண்டவரேப்பா நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரேப்பா எங்களை திருப்பினதற்காக நமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரேப்பா திரும்பமாக கர்த்தாவே ஆண்டவரேப்பா பாவ சீற்றிலே விடாதபடிக்கு தேவன் தாமே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரேப்பா பரிசுத்தாவே ஆண்டவர் தாமே ஆண்டவரேப்பா சலிய சகல சத்தியத்துக்குள்ளாகும் எங்களை வழிநடத்த போகிறதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரேப்பா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள் இருந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரேப்பா இதோ இங்க கூடி இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆண்டவரேப்பா நீர் ஆண்டவரேப்பா உம்முடைய புத்திரராக கர்த்தாவே ஆண்டவரேப்பா நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரேப்பா இன்னும் தேவன் தாமே ஆண்டவரேப்பா ஆண்டவரே தாசரிக்கு மூலமாக ஆண்டவரேப்பா என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ எங்கள் இருதயமாக பழையிலே நாங்கள் எழுது கொண்டு அதை கடைபிடிக்கிறவர்களாய் ஆண்டவரேப்பா அதன்படி நடக்கிறவர்களாய் தேவன் தாமே ஆண்டவரேப்பா நீர் மாற்ற போகிற பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறதுக்காய் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நாளை காலையில் 7:45 அறை நடைபெறும். 11 மணிக்கு அறை நடைபெறும். ராபோன பந்தி உண்டு. கர்த்தருடைய தாசர் பிரசங்கம் பண்ணுவார். இருக்கிற ஊழியக்காரர்கள் அறை நடத்துவார்கள். எல்லாரும் குடும்பமாய் வாங்க. ஒவ்வொருத்தரும் 2 பேர் கூட்டின்னு வாங்க. நாளைக்கு நிச்சயம் நாளைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் எல்லாரோடு பேசுவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த நினைக்குமா இந்த காலை 2 செக்ஷனோடு வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியரோடும் பிரசங்கித தாசர்களோடும் அனைவரோடு கூட இருப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உரக்கரமெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணை அழிவிலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருட்டாக்குறான் கழுக்கு சமாய் தருவான். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகார மறவாதே. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும்.
இந்த வசனத்தை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். பலங்க ஆயிரங்களுக்கு ஆசமாயிருப்பீர்கள். ஸ்தோத்திரம்.